நேர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றோம். டியூப் ரீடர் பக்கத்தினூடாக ஒரு அழகிய இயற்கை எழில் கொண்டுகின்ற ஒரு வண்ணமயமான காட்சி கட்டமைப்பை உங்களுக்காக நாங்கள் காண்பிக்கப் போகின்றோம். இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அம்பாறை மாவட்டத்தில் அக்கரைப்பற்று மாநகரத்துக்கு செல்லுகின்ற பிரதான வீதியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது அக்கரைப்பற்றிலிருந்து கல்முனைக்கு செல்லுகின்ற பிரதான வீதி. ஒரு சில மீட்டர் தூரத்தில் தான் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் அமைந்திருக்கின்றது. நிறையவே வீதியோர சிறு வியாபார பெட்டி கடைகள் இருக்கின்றது. இந்த பிரதான வீதியிலே பார்த்துக் கொண்டிருப்பது அஷ்ரப் நகருக்கு செல்லுகின்ற வீதி. அஷ்ரப் நகருக்கு செல்லுகின்ற வீதியில் இப்போது நீங்கள் பார்க்கும் மின்சார கம்பம் அமைந்திருக்கின்ற இடத்தில்தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபக தலைவர் எம் அஷ்ரப் அவர்களுடைய பெயரை தாங்கிய அஷ்ரப் நகர் என்று ஒரு பெரிய போர்டு இருந்தது. அதை தற்போது காணவில்லை, காரணமும் தெரியவில்லை. இயற்கை நிறைந்த பசுமையான இடம் இது. அழகிய ரம்மியமான சூழல் கட்டமைப்பை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்போதும் பச்சையாக இருக்கின்றது, பசுமையாக இருக்கின்றது. மழை துளிகள் இலைகளிலே விழுகிற போது இன்னும் கொள்ளை அழகை இந்த இயற்கை கட்டமைப்புகள் எமக்கு வழங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் உணர முடியும். நேரடியாக இங்கே வந்து பார்வையிட முடியும் இந்த காட்சிகளை. அஷ்ரப் நகர் செல்லுகின்ற வீதி இருபுறத்திலும் ஏராளமான இயற்கை காட்சிகள், வயல் நிலங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையிலே யானைகள் மிக அதிகமாக வந்து போகின்ற இடம் இந்த இடம். வயல்வேளிகள் நிறைவு பெற்றதன் பின்னர் அதிகமாக யானைகளின் நடமாட்டம் இந்த பிரதேசத்திலே இருக்கும். ஆனால் யானைகள் நடமாடினால் பயணிகள் செல்லுவதற்கு அஞ்சுகின்ற ஒரு சூழலும் இந்த இடத்திலே நிலவுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே தான் நீங்கள் இந்த இயற்கை எழில் கொண்டுகின்ற அழகிய இடத்தை சேதப்படுத்துவதற்காக யானைகள் அதிகமாகவும் சில நேரங்களில் இந்த இடத்துக்கு வருவதுண்டு. நீங்கள் இப்படிப்பட்ட அழகிய பிரதேசத்தை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வேளாண்மை செய்கின்ற எமது விவசாயிகள் காலையிலே சென்று மாலை கடந்து இரவு சூழ்கின்ற வேளையில் தான் இவ்வீதியால் தங்களுடைய இல்லங்களுக்கு வருவது வழக்கம். நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு அழகிய காட்சி கட்டமைப்பு நிறைந்த அஷ்ரப் நகரின் பிரதான வீதியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நிறைய விடயங்களை பார்க்கலாம், வாருங்கள். விசாலமான பரப்பு. இந்த பாதையை காப்பீட் இடுவதற்கான பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, அபிவிருத்தி பணிகள். இந்த அஷ்ரப் நகர் இருக்கின்ற ஏராளமான வீதிகளை காப்பட் வீதிகளாக மாற்றுவதற்கான அபிவிருத்தி பணிகள் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் காண்பிப்பதற்காகவே இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கப் போகின்றோம். அபிவிருத்தி வேலைகள் எல்லாம் மழைக்காலங்களில் தான் இடப்படுவது வழக்கம். ஆகவே ஏராளமான அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தோணிகள் இழுத்து கட்டப்பட்டிருக்கிறது. இது மழைக்காலம். அதிகமாக இந்த ஆற்றிலே முதலைகள் இருக்கிறது. ஆற்றை ரசிக்க வேண்டுமாக இருந்தால் தள்ளி நின்று ரசிப்பது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். அருகில் செல்லாமல் இருப்பது நமக்கு ஆரோக்கியம் என்பதையும் இந்த பதிவினூடாக உங்களுக்கு வழங்குகின்றோம். தென்னை மரங்கள், பனை மரங்கள் அதிகமாக இருக்கின்ற இடம். மயில்கள், குயில்கள், காகங்கள் இந்த மரத்தில் தான் அதிகமாக தங்களுடைய பொழுதுகளை கழிக்கின்றது. அதை பார்க்கின்ற போது அந்த பறவை இனங்களுடைய இந்த மெல்லிய ஓசைகளை கேட்கின்ற போது இன்னும் ஆனந்தம் எங்களுக்குள் ஊடுருவி பாயும். அந்த அளவுக்கு அழகியமான ரம்மியமான காட்சியாக இந்த காட்சி கட்டமைப்பு தெரிவதை நீங்கள் பார்க்கலாம். வீதிகளை புனர்நிர்மாணம் செய்கின்ற பணிகள் தான். ஏனென்றால் கடந்த வருடம் பெய்த மழையின் காரணமாக இந்த அழகிய அஷ்ரப் நகரினுடைய சில பகுதிகள் சேதமடைந்திருந்தது. மண்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது, இயற்கையால் கொண்டு செல்லப்பட்டது. இப்படி காவு கொள்ளப்பட்ட இந்த இடத்தினுடைய அழகிய வீதிகளை செப்பனிடுகின்ற பணிகள் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நீர் சார்ந்த இடம், இயற்கை வளம் நிறைந்த இடம். பள்ளக்காட்டு வீதி, அதாவது அஷ்ரப் நகர் வீதி நெடுகிலுமாக செல்லுகின்ற போது நிறையவே இயற்கை வளங்களை காண முடியும். மனதுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், கண்களுக்கு கவர்ச்சியாக இருக்கும். இவ்வாறான இடங்களை நாங்கள் இதர பிரதேசங்களுக்கு தேடிச் சென்று பார்வையிடுவதை விட நமது பிரதேசத்திலே இவ்வாறான அழகிய சூழல் காட்சி கட்டமைப்புகளை கொண்ட நிறைய இடங்கள் இருக்கிறது. அவைகளை ஒவ்வொன்றாக தருவதற்கே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நுழைவாயிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அந்த வீதியின் அழகிய தோற்றத்தை, அதனுடைய காட்சியை
நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அழகிய நிறத்தில் இருக்கிறது, பொன் நிறத்தில் ஜொலிக்கின்ற ஒரு வீதியாக இந்த வீதியை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் மழை பெய்திருக்கிறது. மழை பெய்து அதனுடைய துளிகள் இந்த வீதியின் நிலத்திலே சங்கமித்திருக்கிறது. அந்த சங்கமமான ஈரத்துளிகளின் அழகிய காட்சி கட்டமைப்பு நிறைந்திருக்கின்ற இந்த வீதியினுடைய அந்த தோற்றம் என்பது பார்ப்பதற்கு ஒரு பசுமையாக இருக்கின்றது. இப்போது இந்த இடத்திலே சிறிய பெட்டி கடை கொண்டிருக்கின்றது. அதாவது வயல் வேலைகளுக்காக, வேளாண்மை வேலைகளுக்காக வருகின்ற எம்மவர்கள் வந்து களைப்பாறுகின்ற இடம் இந்த இடம்தான். இந்த இடத்திலே தான் வயல் வேலைகளை முடித்துவிட்டு வயல் வேலைகளிலே ஈடுபடுகின்றவர்கள் அதிகமாக வந்து உட்கார்கின்ற இடம். இந்த பெட்டிக்கடையை பொறுத்தவரையிலே மிக பெரிய உணவு வகைகள் இங்கே இல்லை. தேயிலை இருக்கின்றது, பால் தேநீர் இருக்கின்றது, பனிஸ் இருக்கின்றது, கேக் இருக்கிறது, கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கிறது. காலை வேளையிலே சில ஆகாரங்கள் இங்கேயே செய்யப்படுகின்றது. அப்படி ரசிக்கின்ற அழகிய இயற்கை நிறைந்த ஒரு வண்ணமயமான சூழலிலே இந்த பெட்டிக்கடை இருப்பது இந்த வேளாண்மை வேலைகளுக்காக வருகின்றவர்களுக்கு, விவசாயிகளுக்கு மிகவும் உந்து சக்தியாக இருக்கின்ற ஒரு அழகிய இடம் இந்த பெட்டிக்கடை. அதனுடைய அழகிய தோற்றத்தை நீங்கள் இப்போது ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மரத்தின் அடியிலே இருப்பதற்கு, உறங்குவதற்கு, காற்று வாங்குவதற்கு, காற்றினுடைய இசையை ரசிப்பதற்கு சின்ன சின்ன இருப்பிடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காண. அழகான வீதியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். போகின்ற பாதையிலே நிறையவே இயற்கைகளில் கொஞ்சுகின்ற காட்சிகளை நீங்கள் பார்வையிட முடியும். மனதுக்கு ஆறுதலாகவும் கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கின்ற ஏராளமான காட்சி கட்டமைப்பை இந்த வீதியிலே நீங்கள் செல்லுகின்ற போது பார்வையிட முடியும். அதை நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஏராளமான வயல் நிலங்கள் சூழ இருக்கின்றது. இந்த வயல் நிலங்களுக்குள் எம்மவர்கள் வயல் வேலைகளுக்காக, வேளாண்மை வேலைகளுக்காக வருவதுண்டு. இப்போது வயல் காலம் அல்ல, நீர்நிலைகள் வற்றி கிடக்கின்றது. ஆனால் இருந்தாலும் இயற்கையினுடைய மழை துளிகள் மிக அதிகமாக இந்த இடத்திலே சங்கமமாகின்றது. இப்போது மழை அடித்து ஓய்ந்திருக்கின்றது. அதனால் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு மிக சிறப்பாக காட்ட முடிகின்றது. நீங்கள் ஒரு அழகிய சூழலை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அஷ்ரப் நகரின் பிரதான வீதி இப்போது காபேட் இடுவதற்கான பணிகள் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தொலைவிலே ஒரு சிறிய கருப்பு நிறத்திலே ஒரு ஹட் இருக்கிறது. இந்த ஹட் ஏன் கருப்பாக மாறியதென்றால், அதிகமாக கல்முனை சாய்ந்தமருதூரிலே இருந்து நிந்தவூர், அதே நேரத்திலே பாலமுனை, அக்கரைப்பற்று போன்ற பிரதேசங்களில் இருந்து வருகின்ற எம்மவர்கள் காற்று வாங்குவதற்காக, ஓய்வெடுப்பதற்காக வருவது வழக்கம். இந்த இடத்திலேயே சமைத்து சாப்பிடுகின்ற ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறை பொதுவாக இந்த இடத்தில்தான் அவர்கள் சமைத்து சாப்பிடுவார்கள். சமைக்கின்ற போது அதனுடைய புகைகள் எல்லாம் சங்கமமாகி இந்த இடம் கருப்பாக மாறியிருக்கிறது. ஆகவே இந்த வளைவை பார்க்கின்ற போது, இந்த வளைவு என்பது மிக நீண்ட தூரம் பயணிக்கின்றது. இந்த வளைவு இருக்கின்ற வீதி நெடுகிலுமாக அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கான ஏற்பாடுகள், அதாவது வீதிகளை புனரமைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைய மெஷினரிகள் இங்கே வந்து நின்று கொண்டு பணிகளை செய்து கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. தூரத்தில் இருப்பதால் வீடியோவினுடைய கேமரா அவைகளை காட்சிப்படுத்துவதற்கு சற்று வீக்காக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு வளைவாக இந்த அபிவிருத்தி பணிகள், ஒரு வளைவாக இருக்கின்ற வீதி, இந்த வீதியை இவ்வாறு நெடுகிலுமாக செல்லுகின்ற போது மீண்டும் நாங்கள் இந்த அஷ்ரப் நகரினுடைய பிரதான வீதியை வந்தடைய முடியும். இந்த வளைவு வீதியை காபேட் வீதியாக மாற்றுவதற்கு அழகிய பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனுரகுமார் திசாநாயக்காவின் ஆட்சி காலத்திலே இவ்வாறான பணிகள் முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் வரவேற்கின்றோம். மிக அழகிய ஒரு ரம்யமான ஒரு சூழல், சுற்றுச்சூழல்.
காற்றுகள் அதிகமாக நிறைந்த இடம். இயற்கை என்றால் காற்றுகள் அதிகமாக இருக்கும். காற்றுக்கள் மேனியிலே படுகின்ற போது இன்னும் ஆனந்தம். விடுமுறை நாட்களிலே மிக அதிகமாக பொதுவாக நம்மவர்கள் வருகின்ற இடம். அதிலும் குறிப்பாக நான் மிக அதிகமாக என்னுடைய ஓய்வு நேரத்தை கழிப்பதற்காக இங்கே வருவதுண்டு. அதனுடைய அழகிய தோற்றப்பாட்டை, கட்டமைப்பை நாங்கள் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். வெளிநாடுகளில் இருக்கின்ற எம்மவர்கள் பொதுவாக இவ்வாறான இடங்களை காண்பது அரிது. அவர்கள் வெக்கேஷன் வருகின்ற போது கூட இவ்வாறான இடங்களுக்கு வருவதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்காது. இவ்வாறான வீடியோக்கள் ஊடாக அவர்கள் பார்வையிடுகின்றார்கள். ஆகவே வெக்கேஷன் வருகின்ற போது நிச்சயமாக வாருங்கள், இந்த இடத்துக்கு வந்து ஒரு முறையாவது சமைத்து பிள்ளைகளோடு உண்டு பரிமாறி அழகிய பொழுதுகளை கழிப்பதற்காக இந்த இடத்துக்கு நாங்கள் உங்களை அளிக்கின்றோம். ஸோ டியூப் லீடர் பக்கம் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கியமான இயற்கை நிறைந்த இடங்களை காட்டுவதற்காக முயற்சிக்கின்றது. டியூப் லீடர் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த டியூப் லீடர் பக்கத்துக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவினூடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.